இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாரி கார்த்தி, என்னாலதான் உனக்கு திரும்ப திரும்ப பிரச்சனை. அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய், எதுக்கு தேவையில்லாம அதெல்லாம் பேசிட்டு இருக்க? நீ ஒன்றும் கவலைப்படாத. நாளைக்கு காலையில உனக்கும் துர்காவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். நீ கட்டுற தாலி தான் துர்கா கழுத்துல ஏறும். புரியுதுல? நம்பிக்கையோட இரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா துர்கா தான் அங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்பா. நீ அவளுக்கு தைரியம் சொல்லு, அது போதும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன்னை ஜாமீன் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்க. கண்டிப்பா கிடைச்சிரும். நீ கவலைப்படாத. சரி சரிடா, நான் கிளம்புறோம். போலாம். தைரியமா இரு பெங்களூரு. சரி சகல. என்ன நடந்ததே நினைச்சிட்டு இருக்கியா? நவீன போலீஸ் புடிச்சிட்டு போவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. சித்திக்கு எப்படியோ விஷயம் தெரிஞ்சு அவங்க தான் இந்த வேலையை செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சந்தேகமே வேண்டாம். அவங்க தான் வீட்டுல நவீன் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்திருப்பாங்க. அக்கா, எனக்கு பயமா இருக்குக்கா. இந்த கல்யாணம் மண்டபம் வரைக்கும் வந்துருச்சு. நவீன் வேற போலீஸ் லாக்அப்ல இருக்கான். அம்மா பார்த்த மாப்பிள்ளையே தான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குக்கா. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஹே, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ நினைக்கிற மாதிரி தப்பா எதுவும் நடக்காது. உன் கல்யாணம் உன் விருப்பப்படிதான் நடக்கும். கவலைப்படாத. துர்கா, என்ன நம்புறல? நவீனை கண்டிப்பா நான் வெளியே கொண்டு வந்துருவேன். எல்லாரும் முன்னாடி நவீன் தான் உங்க கழுத்துல தாலியை கட்டுவான். அது மட்டும் இல்ல, உனக்கும் நவீனுக்கும் ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு. அதை மறந்துடாது. அத்தை கிட்ட எப்படியாவது பேசி உங்க கல்யாணத்தை நான் ஏத்துக்க வைக்கிறேன். ப்ளீஸ் தைரியமா இரு. துர்கா, என்னாச்சு? இன்னும் கிளம்பலையா? நீ மனசுல என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனா அது நடக்காது. அந்த நவீன மறந்துரு. எப்ப அவன் என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்தினானோ அப்பவே அவன் உனக்கு மாப்பிள்ளை ஆகிற தகுதியை இழந்துட்டான். அவன் பணக்காரங்கிறத மறைச்சு ஏமாத்தின மாதிரி நாளைக்கு உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவனை நம்பாத. அவன் உனக்கு ஏத்தவனே இல்ல. நான் பாத்திருக்கிற மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கும். உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ரேவதியும் முதல்ல மாப்பிளைய வேண்டான்னு தான் சொன்னான். நான் தான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்போ 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா தானே இருக்காங்க. அதே மாதிரிதான் உனக்கும் அம்மா கெடுதல் நினைக்க மாட்டேன். நல்லதுதான் செய்வேன். கடவுளே, என் பொண்ணு கல்யாணம் நான் நினைச்ச மாதிரி நடக்கணும். அவ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். கடவுளே, நவீன் எப்படியாவது வெளியே வரணும். எனக்கும் அவனுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். எங்களை எப்படியாவது சேர்த்து வை. சரி, இனி மண்டபத்துக்கு கிளம்ப வேண்டியதுதான். ஆமாக்கா, கிளம்பிடலாம். நல்ல நேரத்துக்குள்ள மண்டபத்துக்கு போயிடலாம். சரி, வாங்க எல்லாரும். துப்பாக்கியை வாங்கிட்டு போறது பெரிய விஷயம் இல்ல. அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. உனக்கு சுட கத்து கொடுக்குறேன். இங்க கூட அதை எப்படி சுடுறேன் பாரு. இப்ப நீ சுடு.
சூப்பர். யார் மேல கோவம்னு தெரியல, கரெக்டா சுட்டுட்ட. சரி, நான் வரேன். ம். ஏய் ரேவதி, இப்ப நான் நிம்மதியா சந்தோஷமா இல்ல. அதுக்கு காரணம் நீதான். உன்னையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன்டி. உன் தங்கச்சி கல்யாணம் மண்டபத்துல நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த துப்பாக்கியால உன் கதையை முடிக்கிறேன்டி. நான் எப்படி மகேஷ் இல்லாம தவிக்கிறனோ அப்படி நீ இல்லாம உன் புருஷன் கார்த்தி பையனும் கதறணும், தவிக்கணும். இத நடத்தி காட்டாம விட மாட்டேன். இங்க பாரு, நாம 2 தடவை அந்த சாமுண்டேஸ்வரி வீட்டுல பணம் நகைகள் எடுக்க ட்ரை பண்ணியும் நம்மளால இதுவும் பண்ண முடியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாமுண்டேஸ்வரி குடும்பத்தோட மண்டபத்துக்கு வந்துருவாங்க. நைட்டு எல்லாரும் இங்கதான் இருப்பாங்க. நாம போ அவங்க வீட்டுக்கு போய் அந்த பீரோவை திறந்து பணம் நகை எல்லாத்தையும் சுருட்டி எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆட வேண்டியதுதான். ஆமா, இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிட்டா அப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு எல்லாத்தையும் அடிச்சிட வேண்டியதுதான். ஆர்த்தி எடுங்க. துர்கா, வா போலாம். வணக்கம் மேடம். வணக்கம். செல்வா, சம்மதி வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, வா. என்னப்பா? அவங்களாம் வந்துட்டாங்க, வா போலாம். சரி. வாங்க.